இருக்க எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் இனிமே நீங்க உங்களோட அரசாங்கத்தில் வரப்போற இந்த அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமா எல்லா தமிழ் கட்சிகளும் அதில் ஒன்று சேர்ந்து அதுக்கு எதிராக ஒருமிச்சு ஒரு குழு அமைச்சு அந்த முயற்சிகளை செய்து நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். நான் இங்கு வருவது உங்களுக்கு 13 தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ சமஷ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல. நாங்கள் மிக தெளிவாக இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதே போன்று தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் 4 விதமான அணுகுமுறைகளை கையாண்டு இதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுவோம். எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகின்றமை தொடர்பிலான ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடல் ஒன்று நிலுவையில் நடைபெற்றது. கிராமத்தில் உள்ள அனைத்து திறமையானவர்களும் ஒன்றிணைந்து சிறந்த குறிக்கோளுடன் வெற்றி பெற வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாடினோம். இந்த 2 கட்சிகள் இணைந்து முன்னர் நாங்கள் ஒரு கட்சியாக இருந்தோம். மீண்டும் நாங்கள் இணைந்ததும் யார் தலைவர்கள் என்பது முக்கியமல்ல. 2 தலைவர்கள் இருக்கின்றனர். 2 தலைவர்களுக்கும் எதனையும் செய்யும் ஆற்றல் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் இணைவதே முக்கியம்.